தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய காலத்தையும் பிரயோஜனப்படுத்த தெரியாதவர்களாய் இருந்து அநேக காரியங்களை தவறவிட்டு வேதனைப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 நண்பர்கள் ஏரிக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். ஒருவன் ஏரியில் மீன் பிடிக்கும்படியாக தூண்டில் போட்டான். நீண்ட நேரமாக அவன் தூண்டில் போட்டும் மீன் அகப்படவில்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய மீன்கள் கிடைத்தது. இரண்டாவது உள்ளவனோ ஏரியில் தூண்டில் போட்டான். அவனுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு பெரிய மீன் கிடைத்தது. அவன் அந்த மீனை பிடித்து ஏரியில் விட்டுவிட்டான். அவன் அப்படி போடும்போது பெரிய பெரிய மீன்கள் அகப்பட்டது. அவன் அவைகளை ஏரியில் விட்டுக்கொண்டே இருந்தான். குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவனுடைய தூண்டில் மீன் அகப்படவில்லை. முதலாவது உள்ளவன் அவனிடம் கேட்டான், எனக்கு தான் சிறிய மீன்கள் கிடைத்தது, ஆனால் உனக்கோ பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது, பின்பு ஏன் ஏரியில் விட்டாய் என்றான். அதற்கு அவன், நண்பா, நாம் சமைப்பதற்கு கொண்டு வந்த பாத்திரம் சிறியது, ஆகவே சிறிய மீன் பிடிக்கும்படியாக பெரிய மீன்களை ஏரியில் விட்டேன், இப்பொழுது சிறிய மீனும் கிடைக்கவில்லை என்றான். அதற்கு அவனுடைய நண்பனோ, நண்பா, நீ பெரிய மீன் பிடித்தாலும் நாம் சமைப்பதற்கு வெட்டத்தான் போகிறோம் என்பதை நீ அறியாதவன் போல் கிடைத்த மீனையும் விட்டுவிட்டாயே என்றான். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? எனது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வழி திறக்கவில்லை என நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் விட்டுவிடுங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திற்கேற்ப உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு சிறியது பெரியது என்று பார்க்காமல் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மீன் பிடிப்பவன் தனக்கு கிடைத்த பெரிய மீன்கள் தவறவிட்டு சிறிய மீனுக்காக பிரயாசப்பட்டான். ஆனால் கடைசியில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசத்தோடு தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.